வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் 65 தாங்க பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வெந்நீரில் போட்டு அலசி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, சோள மாவு, அப்புறம் வந்து சிக்கன் 65 பவுடர், சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர் காரத்துக்கு, கொஞ்சம் கரம் மசாலா போட்டுப்போம், சோம்புத்தூள் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுனாலும் ஒரு 1/4 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுலாங்க. நாங்கள் கொஞ்சம் இருக்குது, அதனால் போட்டுக்கிறோம் ஒரு 1/4 ஸ்பூன். குட்டி ஸ்பூன் அளவு தான் போட்டுக்கிறோம், 1 ஸ்பூன். அது 1/4 ஸ்பூன் அளவு தான் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்ஸ்டி-ஃபைவ் பவுடர் போட்டாச்சு. பவுடர் போட்டுக்கலாம், கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதனால் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு பெரிய ஸ்பூன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அதே மாதிரியே அரிசி மாவும் 1 ஸ்பூன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி போதும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் தண்ணி தெளித்து ப்ளஸ் கலரி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். ஊறினோன்னா பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். சூப்பரான, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோபி 65 ரெடி ஆகிடுங்க. பசங்களுக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அது மாதிரி இது பக்கோடா மாதிரி ஆகணுன்னா இல்லை கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிட்டீங்கன்னா பக்கோடா மாதிரி ஆகிடும். இது ஊறிட்டு இருக்கட்டும், பொரிச்சு எடுக்கும்போது பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதில் வந்து பாருங்கள், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நம்ம பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டு தட்டி எடுத்தால் ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு எடுத்தோம்னா பிரியாமல் உதிராமல் வரும். எல்லாம் முறை ஆனோன்னு எடுத்து ரெண்டு தான். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை வடிகட்டி எடுக்கணும். ஆயிலோடு எடுக்கக்கூடாது. டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அடியில் ஒன்று போட்டு வச்சுருந்தா அதில் உறிஞ்சிடும். சூப்பராக எண்ணெயாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த செட்டு போட்டுடலாம். அது வந்துட்டே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தான் நம்ம பரட்டி விடணும். ஏன்னா மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? இது மேலே வந்து நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் பொரிச்சு போட்டோம்னா ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். உப்பு அடுத்த செட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலையோட இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கோபி 65 ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.